முப்பதா முப்பதா. ஐயோ இது எங்க வந்துச்சு? வாங்கத, என்ன சொல்லாம கிளம்ப வந்திருக்கீங்க? ஏன் சொல்லிட்டு வந்தா உங்க அம்மா வீட்டுக்கு போறது தானே? ஐயோ என்னங்க வந்தோன்னு ஏதாவது ஒன்று சொல்றீங்க. சரி சரி வாங்க வந்து உட்காருங்க, வாங்க டயர்டா இருப்பீங்க. சரி சூடா போய் காஃபி எடுத்துட்டு வா, அப்புறம் சுடுதண்ணி போட்டு வை, குளிக்கணும். சரிங்க தா, உட்காருங்க, நான் போய் காபி வைக்கிறேன். ஆமா என்ற வயங்கடி அவருங்களா? அவர் எங்க வெளியே போனாருங்க, வந்துருவாரு. சரி சரி என்ன சமைக்க போற? அத்தனைக்கு சாம்பார் வைக்கலாம்னு இருக்கறங்க தா. சாம்பாரா? இது ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கிற சாம்பார் வைக்கிறங்க. போய் கோழி குழம்பு வை, அதுக்கு அப்புறம் ஆட்டை வறுத்து ஈரல பொரியல் பண்ணிரு. எல்லாம் செஞ்சு வை, குளிச்சு சாப்பிடணுமாக்கோ. சரிங்க தா, உங்க பையன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேங்க, வரும்போது வாங்கிட்டு வந்துருவாரு. சரி சரி போ, மச நிக்காத, போய் வேலையை பாரு. சரிங்க தா. முருகா, உனக்கு நான் என்ன பாவம் பண்ணுனேன்? ஏன் என் கூட விளையாடுற? இந்த மாமியாரு இல்லாத வரைக்கும் நல்லா இருந்த, இப்ப வந்துருச்சா வீட்டுக்குள்ள ரணகலம் தான். பத்தாதுக்கு வேலை வாங்கியே என்ன கொன்றுவா. அங்க என்ன பேசிட்டு இருக்கற? ஐயோ ஒண்ணும் இல்லைங்க அத்தை, இந்த வீட்ல தனியா சுத்திட்டு இருந்தேங்க. இப்ப பேச துணைக்கு ஆள் வந்துருச்சுன்னு சந்தோஷமா சாமிக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன். போ போ, நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நடிக்காத. போ போய் வேலையை பாரு. நடிச்சிட்டாலும் நடிக்கிறது என்னன்னு உங்க குடும்பத்துல தான் கேட்கணுமாக்கும். ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. வீடு ஒண்ணு அவ்வளவு நீட்டா வச்சுக்கிற மாதிரி தெரியலையே, ஒரே அழுக்கா இருக்குது. எல்லாத்தையும் சுத்தமா க்ளீன் பண்ண சொல்லணும். எங்க இந்த பேருங்க காணோம்? சஞ்சய், புட்டு, ஆச்சி எப்ப வந்தீங்க? டேய் என்ன எப்படி இருக்கீங்க? ஆச்சிக்கு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க பாரு. ஆச்சி ஃபோனே என்கிட்ட இல்ல, நாங்க எப்படி பண்ணுவோம்? ஏண்டா உங்க அம்மாட்ட தான் ஃபோன் இருக்குவே, வாங்கி என்கிட்ட பேசலாம்ல? ஆச்சி எங்க அம்மா ஃபோனே போட்டு தர மாட்டேங்கிறாங்க. இரும்ப மாடுங்க, எப்படி மாட்டி விடுதுங்க. டேய் அவ அப்படித்தான்டா, அவ என்னைக்கு தான் என்ன பாசமா இருந்து உங்களுக்கு ஃபோன் போட்டு கொடுத்துருக்கா. எங்க என்ற மாதிரி வந்துருவீங்களோன்னு அவளுக்கு ஒரு பயம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரியே தானே இருக்கீங்க. பெரிய அழகு சொப்பன சுந்தரி இவங்கள மாதிரி இருக்காங்களாமா. என்ற பிள்ளைங்க என்ன மாதிரி தான் இருக்குதுங்க. வர வர இந்த அம்மாவுக்கு கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது போல. டேய் உங்க அப்பா எப்படிடா இருக்கா? ஐயப்பா பாரு பிஸியாவே இருக்கிற மாதிரி சீன போட்டுட்டு இருக்கானே. ஆச்சி எங்க அப்பா சும்மா தான் இருக்காங்க, வீட்டுக்கு வந்து ஜாலியா டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அட பாவி மனுஷன், எனக்கு ஒரு ஃபோன் போட மாட்டேங்கிறான்டா. வாட்டு நிக்கவன உண்டுலன்னு பண்ணிடுறேன். ஆச்சி ஆச்சி நாங்க குறும் பண்ணா எங்க அப்பா அடிப்பாங்கல்ல, அதே மாதிரி எங்க அப்பாவை நீங்க அடிங்க ஆச்சி. ரொம்ப நாளாச்சு நான் பார்த்து. வரட்டும்டா, இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். அடிங்க அடிங்க, நல்லா அடிங்க. அப்பவாவது அந்த மனுஷனுக்கு புத்தி வருதான் பார்க்கலாம். ஏண்டா உங்க அம்மா காப்பி வைக்கணும் உள்ள போனவ இப்போ வரைக்கும் காப்பி கொண்டு வரவே இல்லையே. ஆச்சி ஒன்னு சொல்லவா, எங்க அம்மா நீங்க இல்லாம சோம்பேறி ஆயிட்டாங்க. அவ என்னைக்காண்டா சுறுசுறுப்பா இருந்திருக்கிறா. அவங்க குடும்பம் பூரா சரியான சோம்பேறி குடும்பம். இந்த பஞ்சு சொன்ன பேச்சு கேட்காம அவளை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். ஆச்சி எங்க அம்மா பத்தி சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் வருமாக்கும். ஆமா ஆமா, ரொம்ப அம்மா பாசம் தான் உங்களுக்கு. ஆச்சி பாசம் கொஞ்சம் கூட இல்ல. பாரு உனக்கு பேக்ல நிறைய சாக்லேட் வச்சிருக்கேன், எல்லா சாக்லேட்டும் உனக்கு தான். ஆச்சி நான் காரு கேட்டேனே, வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்துருக்க தங்கங்களா, நான் குளிச்சுட்டு வந்து எல்லாம் எடுத்து கொடுக்குறேன், நீங்க போய் விளையாடிட்டு வாங்க. சரி ஆச்சி, பாய். பாய் ஆச்சி. என்ற பையனை தான் குடும்பப்படுத்துறேன்னு பார்த்தோம்னா என்ற பேர பிள்ளைகளையும் குடும்பப்படுத்துறா. இவளை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா எப்பமா வந்த? ஏன் வந்தேன்னு கேளுடா. ஏமா கோவமா இருக்கியா? கொலவெறியில இருக்க ஓடிடு. என்னம்மா இப்படி பேசுறீங்க? ஏண்டா நீ மட்டும் உன் பிள்ளை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும், நான் மட்டும் இந்த பிள்ளையை பார்க்க கூடாது, ஃபோன் பேச கூடாது. நான் எங்கம்மா சொன்னேன்? நீ உன பொண்ணோட தானே போய் ஜாலியா இருந்துட்டு வந்திருக்க, அப்புறம் என்னம்மா என் மேல கோச்சுக்கிற? டேய் நான் சொல்றது உண்மை. உன் கூட ஒரு ஃபோன் பேச முடியல, நீ என்ன பண்றன்னு எனக்கு தெரியல, கேட்டா பிஸியா இருக்கனே சொல்றேன். அம்மா வேலை இருக்குது, என்னம்மா பண்றது? இது வேலை இருக்குதா? எல்லார்கிட்டயும் சொல்ற பையன் என்கிட்ட சொல்லாத. ஒரு பொண்டாடி 30 பாத்திரம் வலி கொடுக்குற, வீடு கூட்டி கொடுக்குற, வாச கூட்டி கொடுக்குற. என்னம்மா இதெல்லாம் யார் சொன்னா? டேய் தெரியாதாடா, எல்லா வேலையும் பார்த்து கொடுக்குறேன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நான் வேற வந்து புதுசா சொல்லணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவளுக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாம் போயிருது, அதுக்காக செய்யறேன். இது ஒரு தப்பா? உன்னை பெத்து படிக்க வச்சு உன்னை வேலைக்கு அனுப்புனதுக்கு எனக்கு எதையும் செஞ்சாத, ஒரு பொண்டாட்டிக்கு மட்டும் செய். செஞ்சுட்டாலும் ஏங்கத்த மத்தியானத்துக்கு ரசம் எதுவும் வைக்கட்டுமா? டேய் ஒரு பொண்டாட்டி நம்ம பேசிட்டு கொஞ்சம் இதா சவுண்ட் விடுறா, அவளும் இருக்காளாமா. அம்மா ஏமா வந்தது வராதுமா அவகிட்ட. சரி வாங்க சாப்பிடலாம். ஏண்டா அறிவு கெட்டவனே, இப்பதான் காப்பியே குடிச்சிட்டு இருக்கறேன். ஒரு பொண்டாட்டிய சூப்பு வைக்க சொல்லியிருக்கிறேன், அது உனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் குடிச்சிட்டு அப்புறமே சாப்பிடலாம். எல்லாத்தையும் ஒண்ணா திங்கிட்டு பாரு. காப்பி வேணுமா, அப்புறம் சூப்பு வேணுமா, அப்புறம் சோறு வேணுமா? அது வயிறா இல்ல வண்ணாந்தலையான்னு தெரியல. என்ன முன்னாடி வளர்ற மாதிரி இருக்குதே. அம்மா விடுமா, அவ ஏதாவது தமாசா பேசிட்டு இருப்பா. இதுங்களுக்கு சூடு சொரணை எதுவுமே கிடையாது. எவ்வளவு சீரியஸா பேசினாலும் தமாசா பேசுறேன்னு சொல்லுதுங்க. அம்மா நான் போய் கைகள் மூஞ்சிலாம் கழுவிட்டு வரேன், நீங்க உட்காந்துட்டு இருங்க, அப்புறம் வந்து சூப் குடிக்கலாம். போப்போ, போகும்போது உன்ட பொண்டாட்டியா சீக்கிரமா சூப்பு போட்டு எடுத்து வர சொல்லு. முப்பாத்தா சூப் ரெடியாடி. ஐயோ பாவம், எங்க அம்மா நிறைய வேலை வாங்கிட்டாங்க போல, இப்படி உட்காந்துட்டு இருக்கா. முப்பாத்தா முப்பாத்தா
மனுஷி அடுப்படியில கூட நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? எதுக்கு தான் வந்து கூட்டிட்டு இருக்கீங்க? ஏண்டி எங்க அம்மா நிறைய வேலை வாங்கிடுச்சா? உங்க அம்மா வேலை வாங்கலன்னா தானே அதிசயம். ஏமா பார்த்தா இப்படி உட்காந்துட்டு இருக்கிற? பெட்ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுடி. கிச்சன் விட்டு வெளியே வந்தாலே உங்க அம்மா ஒரு வேலை சொல்றாங்க, அதுக்கு பயந்து தான் இதுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறேன். அடிப்பாவி, எங்க அம்மா வேலை சொல்லுந்தா நீ வெளியே வராம உட்காந்துட்டு இருக்கிறியாக்கோ? ஆமா, அடுப்படியில் இருந்தனா ஏதோ வேலை பார்க்கறேன்னு விட்டுறாங்க, வெளியே போனா ஏதாவது வேலை சொல்றாங்க. சரி சரி, எங்க அம்மாக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ரொம்ப அதட்டாதீங்க, எல்லாம் செஞ்சு வச்சிட்டேன். குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடுவோம். சரி, நம்ம குளிச்சுட்டு வர, சாப்பாடுலாம் எடுத்து வை. அப்புறம் உங்க அம்மா எப்போ ஊருக்கு போவாங்க? எங்க அம்மா இன்னைக்கு தாண்டி வந்திருக்காங்க, அதுக்குள்ள ஊருக்கு போறத பத்தி பேசிட்டு இருக்கிற? உங்க அம்மா இருக்கிறதுக்குள்ள என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்க. வீட்டுக்குள்ள தேவையில்லாத சண்டை தான் வரும். சீக்கிரமா அவங்கள ஊருக்கு போக சொல்லுங்க. இது என்ன பெத்த தாயடி அவங்க? அசால்ட்டா நம்ம ஊருக்கு போக சொல்ற? நாளைக்கு சஞ்சு புட்டுவோன்னு சொன்னாங்கன்னா உனக்கு எப்படி வலிக்கும்? அவங்க சொல்ற அளவுக்கு நான் எதுக்கு நடந்துக்கிறேன்? ஜாலியா உங்க கூடயே இருப்பேன். அவனுக்கு 2 பேரும் கல்யாணம் பண்ணி அவனுக்கு பொண்டாட்டியோட நிம்மதியா இருக்கட்டும்னு விட்டுருவேன். உங்க அம்மா மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஏதாவது சொல்லிட்டே இரு நீ. நம்மள புரிஞ்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுப்பா. உப்பத்தெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுங்க அத்தை. திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, திங்க வேண்டியது தூங்க வேண்டியது. பத்தாதுக்கு நம்ம கிட்ட நொய் நொய்னு ஏதாவது வேலை சொல்ல வேண்டியது. என்ன யார்கிட்ட பேசிட்டு இருக்கற? ஐயோ, இது வேற பாம்பு காது. மனுஷரை ஒன்று பேச விடுதோம். ஒண்ணும் இல்லைங்க அத்தை, முடிஞ்சதுங்க. எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற, வந்துடுறேங்க. உப்பத்தா உப்பத்தா உப்பத்தா. ஏய் நில்ல, இந்த பக்கம் வா. ஆஹா, அம்பள மாட்டிட்டேனே. அம்மா, எப்ப வந்தீங்க ஊர்ல இருந்து? நீங்க வரீங்க முப்பத்த சொல்லவே இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், இதென்ன தொந்த வீட்ல நாய் மாதிரி போயிட்டே இருக்கற? அட ஒண்ணும் இல்லைங்கம்மா, முப்பத்தால பார்த்து 2 நாள் ஆச்சு. அதான் என்னன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அவ ஆஸ்பத்திரியில இருக்கற, நீ பார்க்கிறதுக்கு. என்னம்மா இப்படி சொல்றீங்க? அப்புறம் வீடு திறந்திருந்தா போதுமே, நெடு 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 அடுப்படிக்கு போற. ஒருத்தி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கறாளே, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? அம்மா, நான் உங்களை பார்க்கவே இல்லைங்க. ஆமாடி, நீங்க அவ ஃப்ரெண்ட் தானே, அப்புறம் எப்படி இருப்பீங்க? உங்களுக்கு நான் கண்ணு தெரிய மாட்டேனே. வாவுமா, என்ன திடீர்னு? ஏன் முப்பாத்தா, உங்க மாமியார் வராங்கன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, ஏன் என்கிட்ட மறைச்ச? ஐயா, அந்த அம்மா வருதுன்னு எனக்கே தெரியாது. தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா? நான் வேற நெடு நெடு உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன். தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்குதுடி. அந்த அம்மாக்கு என் கூட சேர்ற யாரையுமே பிடிக்காது. இதை நீ வேற என்ன ஏதுன்னு கேட்காம போயிட்டே இருந்தீங்கன்னா கேட்காதாக்கோ. சரி சரி, எதுக்கு வந்த சொல்லிட்டு போ. இல்ல, மாவு கொஞ்சம் இருந்தா வாங்கிட்டு போலாம், 2 தோசை ஊற்றி சாப்பிடலாம் தான் வந்தேன். உன் மாமியார் வேற இருக்குதா, அதுக்கு தான் கேட்க கஷ்டமா இருக்குது. மாவு மட்டும் இல்லை, பிரியாணியே செஞ்சு வச்சிருக்கிறேன். ஆனால் உங்ககிட்ட இப்போ கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், என்ற மாமியார் என்ன பொழந்துருவா. அதனால இப்போ நீ கிளம்பு, அப்புறமே சஞ்சுட்ட கொடுத்து அனுப்புறேன். சரி சரி, மறக்காம லெக் பீஸே வச்சு கொடுத்து அனுப்பு. போறியா? எதுக்கு தேவையில்லாத நாய் உனக்கு. சரி 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 சரிங்கம்மா, போயிட்டு வரேன். இல்ல, என்னமோ வந்த, என்னமோ அவகிட்ட குசு குசுன்னு பேசினேன், இப்போ கிளம்புறேங்க. என்ன விஷயம் சொல்லிட்டு போ. அது ஒண்ணும் இல்லைங்கம்மா, உப்பா தானே எங்க வீட்டு பக்கம் வரவே இல்லை, அதான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தாங்க. மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. ஏடி, எங்க அண்ணன் முன்னாடியே கொஞ்சம் 2 பேரும் ரகசியம் பேசுனீங்க, ஒண்ணுமே இல்லைங்கிற. அது ஒன்று விடாது, ஏதாவது காரணத்தை சொல்லு. இல்லைங்கம்மா, குஷ்பக்காக்கு 2 நாளா ஒரே வயிற்று வலியா, அதான் இவளை கூட்டிட்டு போலான்ட்டு வந்தேன். சரி, நீங்க வேற இருக்கிறீங்க வீட்டில் வேலை பாப்பா, அதான் நான் போறேன். ஏடி, அவளுக்கு உடம்பு பூரா வயிறாச்சே, வயிறு வலியா? அப்படி என்ன? இல்லைங்கம்மா, எனக்கு தின்னுச்சுன்னு தெரியல, ஒரே வயிற்று வலின்னுச்சு. அது வேற என்னன்னு போய் பார்க்கணுமாக்கோ. நான் போய் பார்க்குறேன், போயிட்டு வரேன். கிளம்பு கிளம்பு, அடுத்த தடவையாவது வரும்போது என்ன எது வாசல நீனே கேட்டுட்டு உள்ளவா, அப்படியே நின்று போறேன். நேரம். சரிங்கம்மா, போயிட்டு வரேன். ஏங்கத்த, அவ என்னோட ஃப்ரெண்டு, இப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுனீங்கன்னா அவ எப்படி நாளை பின்ன நம்ம வீட்டுக்கு வருவா? அவெல்லாம் வரவே வேணாம், அதுக்கு தான் அப்படி பேசினேன். ஏங்கத்த இப்படி பண்றீங்க? ச்சே, உங்களோட எனக்கு பெரிய ரோதனை தான். ஊர்ல இருக்கிற எல்லா மொக்க பீஸும் இவளுக்கு ஃப்ரெண்டுங்க. உப்பாத்தா உப்பாத்தா, இவளுக்கு தான் வயிற்று வலின்னாங்க, குத்துக்கள் மாதிரி வந்து நிற்கிறான். அம்மா, எப்போ வரீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், உனக்கு வயிற்று வலினாங்களே, எப்படி இருக்குது? எனக்கு வயிற்று வலியா? யார் சொல்லுதுங்க? விட ஒருத்தி கடன் வாங்கி தெரியவாளே, அவன்ற பேரு. ஐயோ, இன்னைக்கு பார்த்தது எல்லாம் படையெடுத்து வீட்டுக்கு வருவாங்களா? இந்த அம்மா வேற இருக்குது, என்னத்த பேசி வைக்க போதோ தெரியலையே. ஏக்கா, என்னக்கா விஷயம்? எதுவாக இருந்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு ஃபோன் பண்ணுவியே, இன்னைக்கு என்ன நேர்லயே வந்து நிற்கிற? அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு வயிற்று வலிங்காங்க உங்க மாமியார். எனக்கு வயிற்று வலின்னு யார் சொன்னது? அக்கா, உமாதாக்கா வந்து சொன்னா. இப்படி கொஞ்சம் காதை கொடுக்கா. அக்கா, மாவு கடன் வாங்க வந்தா, என்ற மாமியார் இருக்கவும் சரி எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு திரும்பி போகலான்னு நினச்சா. அதுக்குள்ள எங்கள் மாமியார் நோண்டி நோண்டி கேட்கவும் உனக்கு வயிறு வலி, அதுக்கு என்ன கூப்பிட வந்தேன்னு சொல்லிட்டாக்கா. நீ வேற அதை ஃபாலோ பண்ணுக்கா. ஒரு மனுஷன் நல்லா இருக்க மாட்டீங்களாக்கோ, எப்பப்பா எனக்கு தான் வயிற்று வலி வருமா? ஐயோ கடவுளே. ஏமா, வயிறு வலி எப்படி இருக்குது? இருக்குங்கம்மா, கொஞ்சம் வயிறு வலியாக இருக்குதுங்க. அதான் ஓம வாட்டர் 38 வாங்கிட்டு போலான்னு வந்தாங்க. அக்கா, வீட்டில் ஓம வாட்டர் இல்லையே. சரி, அப்போ நான் கடையில் போய் வாங்கிட்டு வரேன், நான் வீட்டுக்கு போகிறேன். எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. எனக்கு பிடிச்சவளுங்க இவளுங்க அடுத்துக்கு நம்மளே பந்த மாதிரி யூஸ் பண்ணுறாளுங்க. எப்பா பாரு வயிறு வலி வயிறு வலின்ட்டு. நிஜமா தான் வயிறு வலியா? அவ என்ன ஜாலியாக போய்கிட்டு இருக்கிறா? அத்தை, நீங்களே
பாத்தீங்க தானே, ஓம வாட்டர் வாங்க தானே வந்தாங்க. நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? இவங்கெல்லாம் சரியான தில்லாலங்கடி. என்ன வேலை வேணாலும் பாப்பாளுங்க, ஆக வேண்டிய வேலையை போய் பாரு. இவங்கெல்லாம் ஒரு ஆளுங்க இவங்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் இல்லாம இவளுக்குலாம் குளிர் விட்டு போயிருச்சு. இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாத்தையும் சரி பண்ணுவோம்.